நான் இருக்கேன், அண்ணன் முறையில நான் இருக்கேன், உங்கள நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதாகவும் தகவல் வந்திருக்கு. இவர் வந்து இப்ப இறங்கி ஃபீல்ட்ல இறங்க வந்துட்டாரா? எப்படி எடுத்துக்கிறது நம்ம இத? வீடியோ காலில் பேசின மாதிரிலாம் தகவல் இல்லைங்க. சும்மா அவனுக்கு உருட்டிட்டு இருக்கானுங்க. ஓகே, வழக்கமாக இந்த மாதிரி தான் உருட்டுறது. ஓகே. அதில் ஒன்று உருட்டல் தான் அது. வீடியோ காலில் பேசணும்னா அங்கே யாராவது போய் போட்டு கொடுக்கணும்ல. அந்த வீட்டில் இருக்கிற நம்பர் விஜய்க்கு தெரியுமா பேசுறதுக்கு? தெரியாது. அப்போ இங்கேருந்து மாவட்ட நிர்வாகி யாரோ ஒருத்தர் போய் ஆமா. அண்ணன் பேச போகிறாருங்கன்னு ஃபோன் பண்ணி கொடுக்கணும். அப்படி எங்கே நடந்திருக்கா? அப்படி எதுவும் பெருசா அப்புறம் எப்படி வீடியோ காலில் பேசினான்னு உருட்டுறது. அப்புறம் கட்சியை கட்டமைக்கிறத மாத்துறாரு, அது பண்ணுறாரு. என்ன மாற்றுவே என்ன பண்ணுவீங்க? விஜய் முதல்ல எத்தனை பேர் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினாரு? ஆலோசனை நடத்தினான்னு போடுறாங்க. இது எதுவுமே நடக்கலை. 2ஆம் கட்ட தலைவர்கள் நெறைய பேர் தலைமறைவா இருக்காங்க. இவரே சிங்கிள் ஹேண்டடா கட்சிய பார்த்துக்கிறதாகவும் சொல்றாங்க. சிங்கிள் ஹேண்டட் என்ன பார்க்குறாரு? என்ன மாற்றம் ஏதாவது உத்தரவு போட்டிருக்காரா? அறிவழகனை வழக்கறிஞர் பொறுப்புலேருந்து நீக்குகிறேன். நிர்வாகிகளுக்கு வந்து வாட்ஸ்அப் கால்ல பேசி கட்சி வேலைகள்லாம் பாருங்க, அடுத்த கட்ட வேலைய பாருங்கன்னு சொல்லியிருக்கிறதாவும் தகவல் வருது. யார் பார்த்தா? சரி இவர் சொன்னார்ல, அதை ஏற்றுக்கிட்டு எத்தனை பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? சொல்லுங்க. எதுவுமே நடக்கலைங்க. ஓகே. அவர் சில பேரை நிர்வாகிகளை அப்படி சந்திக்கிறாரு. அது அவ்வளோதான். பெருசாலாம் கிடையாது.